ஷாஹ்பாலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி இப்போது 2வது பிளேஸான குத்துப் மினாருக்கு இப்போ நம்ம வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த குத்துப் மினார் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால டிக்கெட் கவுண்டரில் நம்ம பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா அங்கே டிக்கெட் நின்று வாங்கிட்டு போகிறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் நம்ம வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம போகிறோம். இதுதான் குத்துப் மினாரோட என்ட்ரன்ஸு. மைண்டோட பக்கத்துலேயே இருக்குது. இது ஃபுல் செக்கிங் போல். இப்போ அங்கே போய் நம்ம கேமராக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. போய் பார்க்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து நம்ம ஆன்லைனில் பண்ணுறது தான் வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அங்கே நின்று நீங்கள் அங்கே ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் வாங்கி திரும்ப நீங்கள் போகும்போது அந்த டோக்கன் திரும்ப அவங்களுக்கு கொடுக்கணும். அதாவது நம்ம இப்போ மெட்ரோவில் நம்ம வந்து டோக்கன் வாங்கிட்டு நம்ம போகிறோம். அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற சிஸ்டமு. நான் பார்த்திங்கன்னா தாஜ்மஹாலில் பார்த்திங்கன்னா அந்த டோக்கன் எனக்கு தெரியாது. அவங்க வந்து டோக்கன் கொடுத்துட்டு மேலே சரி டோக்கன் நம்ம அவங்களுக்கு காமிச்சிட்டு திரும்ப நம்மளே கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. டோக்கன் கொடுத்துட்டு நான் வாங்கவே இல்லை. அப்புறம் எக்ஸிட் ஆகும்போது அங்கே டோக்கன் கேட்குறாங்க. இல்லைன்னா 100 ரூபா ஃபைன் சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா அந்த 100 ரூபா கட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டம் ஆகிடுச்சு. ஓகே அன்பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டெல்லியோட செகண்ட் பிளேஸான குத்துப் மினாருக்கு வந்தாச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இந்த குத்துப் மினார். இப்போ நம்ம வந்து இதோட ஹிஸ்ட்ரியை இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம். இது வந்து வாட்ச் டவர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த குத்துப் மினார். இது வந்து எங்கே நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கேபிட்டல் நியூ டெல்லியில் மேரோலி என்ற இடத்துல தான் வந்து இந்த குத்துப் மினார் வந்து இருக்குது. இந்த குத்துப் மினார் தான் வந்து டாலஸ்ட் சிங்கிள் டவர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து 72.5 மீட்டர்ஸ் உயரத்தில் இந்த குத்துப் மினார் இருக்குது. இந்த குத்துப் மினார் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மோனுமெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு டெல்லியில். இது வந்து யார் கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மன்னரான குத்துப் உதீன் ஐபக் அன்றைக்கு தான் வந்து இந்த குத்துப் மினார் கட்டியிருக்காங்க. எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மொத்தம் 5 ஃப்ளோர்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து 1199 AD வந்து குத்துப் உதீன் ஐபக் என்ற ஒரு கிங் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டியிருக்காங்க. 5th ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா 1220 AD பார்த்தீங்கன்னா ஷாமுதீன் இலுமிஷ் என்றது தான் வந்து இந்த 5th ஃப்ளோரை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த மினாரை வந்து எதில் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் கிரே சாண்ட்ஸ்டோனில் அப்புறம் மார்பலில் தான் வந்து இந்த குத்துப் மினாரை வந்து கட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இந்த குத்துப் மினார். இந்த குத்துப் மினார் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஃப்ளோர் இருக்குதுன்னு சொன்னேன். அதில் பார்த்தீங்கன்னா 379 ஸ்டெப்ஸ் இருக்குது கீழே இருந்து மேலே வரைக்கும் இந்த குத்துப் மினாரில். இந்த குத்துப் மினார் பார்த்திங்கன்னா எதுக்காக கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1192 AD பார்த்திங்கன்னா ராஜ்புத் மன்னரான பிருத்திவிராஜ் கௌதம் என்றவங்கள வந்து இந்த முகமது கோரி என்றவங்க வந்து டிஃபீட் பண்ணதுனால அந்த வெற்றியை வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த குத்துப் மினாரை வந்து கட்டியிருக்காங்க. சில பேர் இந்து அமைப்பை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து 27 கோயில்கள் இருந்துச்சு. அதுவும் வந்து தகர்த்து தான் இந்த மினாரை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு இஸ்லாமியக்கான ஒரு மினாரும் இருக்குது. அதே மாதிரி இந்து அவங்களுக்கான ஒரு டெம்பிள் கூட இந்த இடத்துல வந்து ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கிறதுனாலேயும் ஒரு சில பல ப்ராப்ளம்ஸும் இந்த இடத்துல வந்து போயினே இருக்குது. இது இல்லாமல் இந்த குத்துப் மினார் பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டில் கூட சேர்த்துருக்காங்க 1993. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மினார் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மேலே போகிறதுக்கு. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா December 4, 1984 பார்த்திங்கன்னா விசிட்டர்ஸ் எல்லாம் வந்து மேலே போகிறதுக்கு அலோவ் இருந்துச்சு. ஆனால் அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேர் வந்து விசிட்டர்ஸ் எல்லாம் வந்து மேலே போய் இதெல்லாம் பார்க்குறதுக்கு போயிருக்காங்க. ஆனால் அப்போ பார்த்திங்கன்னா கரண்ட் கட் ஆனதுனால நிறைய பேர் வந்து பயத்தில் பார்த்திங்கன்னா இது சீக்கிரம் இறங்கணுன்றதுக்காக ஒரு சில பேர் வந்து இறங்கியிருக்காங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து மேலே இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 45 ஸ்கூல் பசங்க வந்து இறந்து போனதுனால அது வந்து க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. இப்போ வந்து மேலே போகிறதுக்கு பப்ளிக் அலோ இல்லை. நம்ம வந்து இது பார்த்தாச்சு. அப்புறமா அங்கே இருந்த ஒரு சில பல கோட்டைகள் உடஞ்சிருக்கிறது பார்த்தாச்சு. இப்போ நம்ம இங்கே வரலாம். இந்த இடமும் அப்படியே இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்குது பாருங்களேன். இது சூப்பராக இருக்குங்க. ஆனால் என்ன அங்கே 1 2 3 4 இருக்குது. சென்டரில் அங்கே இருக்க பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோப்ளைன் வந்து கரெக்டாக வந்து ஆர்ச்சுக்குள்ளே போய்ங்குது பாருங்களேன். அவ்வளோ சூப்பராக
கரெக்டாக அந்த ஆர்ச்சுக்குள்ளே இருந்து அந்த பக்கம் எங்கோ லேண்ட் ஆகிக்குது. இப்போ நீங்கள் பார்த்துங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த குதுப் மினார் பக்கத்தில் இருக்குது இந்த ஐரன் பில்லரு. இது பார்த்தீங்கன்னா 1600 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அர்த்குவிக்கெல்லாம் வந்தால் கூட இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக நின்னுங்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு பில்லர். இது நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது மிஸ் பண்ணாதீங்க. இதோட ஹிஸ்ட்ரி கூட கீழெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் இது இன்னும் கூட துரு பிடிக்கவே இல்லை. இத்தனை வருஷம் கடந்து இன்னும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்னுங்குது இந்த ஐரன் பில்லர். ஓகே பாஸ், நான் பார்த்தீங்கன்னா இங்கே உருவம் வந்து மின்னார் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சா மின்னார் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய கோட்டைகளெல்லாம் அங்கங்கே சிதைஞ்சு போயிட்டுருக்கு. சூப்பராக இருக்குங்க இது. இங்கேருந்து பார்க்க எப்படி இருக்குது பாருங்களேன் சென்டரில். ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு. டெல்லிக்கு வந்த இந்த மாதிரி ஒரு விஷுவல் பக்கத்து அவ்வளோ நல்லா இருக்குது. இது பார்க்கும்போது ஏதோ நம்ம வந்து இந்தியாவில் தான் இருக்கிறோமா இல்லை நம்ம வந்து வெளிநாட்டில் இருக்கிறோமான்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து இந்த வெளிநாட்டோட எதுனா ஒரு ப்ளாகில் அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே பார்க்குறதுக்கு சும்மா பயங்கரமாக இருக்குங்க. பார்க்குறது ரொம்ப எனக்கு பிடிச்சிச்சு. டெல்லியில் வந்த தட்சணமே அந்த லோட்டஸ் டெம்பிளும் அப்புறமா இந்த குதுப் மினார் ரெண்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் வந்து இங்கே நிறைய இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்லறை தான் வந்திருக்கோம். இந்த கல்லறை பார்த்திங்கன்னா ஒரு அரசரோட கல்லறை. இது பார்த்திங்கன்னா தி டாம் ஆஃப் இல்துத்மிஷ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த கல்லறையை பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் இன்னும் ஒரு சில பல டேமேஜஸ் கிராக்ஸ் எல்லாம் இருக்குது. இன்னும் அது வந்து அவங்க சரி பண்ணல. இந்த கல்லறை பார்த்திங்கன்னா 1600லேருந்து 800 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு கூட சொல்கிறாங்க இந்த கல்லறை பார்த்திங்கன்னா 1235 பார்த்திங்கன்னா இல்துத்மிஷ் அதாவது இந்த கிங்கே வந்து இதுவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது கட்டி ஒரு வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க. இந்த கிங்கு 1236 பார்த்திங்கன்னா இவங்க டெத் ஆகிட்டாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த கல்லறை. நீங்கள் வந்தீங்கன்னா இது கூட மிஸ் பண்ணாதீங்க. இது கூட வந்து குதுப் மினாருக்கு உள்ளாவே இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மரம் வந்து அதுக்கு நிழலாக இருக்குது. இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அலை மினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குதுப் மினார் மாதிரியே வந்து இங்கே ஒரு மினார் வந்து மிக பெருசாக கட்டணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் இது வந்து ஃபுல்லாக கட்டவே முடியல. அது நீங்களே பாருங்கள். அதாவது ஒரு ஃப்ளோருக்கு மட்டும்தான் இதுவை கட்டியிருக்காங்க. ஒரு 24 மீட்டர் தான் இந்த அலை மினாரை கட்டியிருக்காங்க. இது யார் கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி ஆன்றவங்க தான் கட்டியிருக்காங்க. அதோட 1296 பார்த்தீங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1316 பார்த்தீங்கன்னா அவங்க இறந்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த குதுப் மினாரோட மிக பெருசாக கட்டணும்னு நினச்சாங்க. ஆனால் அவங்களோட ஆசை வந்து நிறைவேறலை. அப்போவே ட்ரைனேஜ் சிஸ்டம் எவ்வளோ பெருசாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். நைட்லலாம் இங்கே லைட்டிங் வைப்பாங்க போல். அப்போ செமையாக இருக்கும் இந்த மினார். அங்கே மேலே பண்ணலாம் இருக்கும். எவ்வளோ பெருசாக இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு. இந்த மினார் பக்கத்தில் வந்து இங்கே நிறைய சின்ன சின்ன கோட்டைகள் இருக்குது. அதெல்லாம் பார்க்கலாம். பார்க்கிங்கு சரி வந்து கார்டன் எல்லாம் ரொம்ப நல்ல மாதிரி இருக்காங்க இந்த இடத்துலலாம். நம்ம வந்து இங்கே போகலாம். இவங்க நல்லா இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. சூப்பர்யா. நீங்களும் டெல்லிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை மிஸ்ஸே பண்ணாதீங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. ஐயோ இது குராவோட வீடுங்களா? நீங்கள் வேறு எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு போதா போச்சு. குராஸ் திஸ் இஸ் நாட் யுவர் வீடு, கோ தட் சைட். சரி அனுப்பிச்சி விட்டேன், ஓடி விடுங்க. எங்கே பார்த்தாலும் நீங்களா வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அங்கங்கே வீடு கட்டிக்கிறீங்க. அது கோட்டையில் வாடகை கொடுக்காம.